வெல்கம் டு எண்ணிக்கையில் ஏஎஸ் அகாடமி. நாம இந்த வழி என்ன போறோம் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் 5 முதல்ல ஃப்ரீ டெஸ்ட் 6 பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா எம்ஏடபிள்யூஎஸ் சிவிலுக்காக நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா? டிப்ளமோ ஸ்டூடெண்ட் இருப்பீங்க, பி ஸ்டூடெண்ட் இருப்பீங்க. ஸோ ரெண்டு பேருமே காமனாக தான் இது. ஓகேவா? ஏன்னா டிப்ளமோல டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், பிஇல என்ன வரும் அப்படின்னா ஹைவே இன்ஜினியரிங் வரும். பட் ரெண்டுக்குமே வந்து காமனாக யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் தான் அது. ஓகேவா? ஸோ கவனிங்க, கொஸ்டின் கவனிங்க. The government of India appointed the Road Development Committee, popularly known as. என்ன பண்ணுது, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க, ரோட் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டியுடைய பேர் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த கமிட்டி பேர் வந்து ஜேகார் கமிட்டி. ஓகேவா? அந்த கமிட்டி பேர் என்ன? ஜேகார் கமிட்டி. அடுத்து ஜேகார் கமிட்டி. ஓகேவா? எந்த வருஷம் மெயினா வந்து ஜேகார் கமிட்டி இன் டேஷ் வாஸ் த மேஜர் லேண்ட்மார்க் ஆஃப் ஹிஸ்டரி இன் ரோட்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் ரோட் இன் இந்தியா. எந்த வருஷம் வந்து பண்ணாங்க அப்படின்னா 1927. 1927. அடுத்து இந்தியன் ரோட் காங்கிரஸ் கேம் இன்டு பிகின். ஓகேவா? இங்க என்ன பண்ணுவாங்க, ஜேகார் கமிட்டி இருக்குல்ல, சொன்ன ஜேகார் கமிட்டி, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கொண்டு வருவாங்க. ஓகேவா? அவங்க கொண்டு வந்ததுதான் இந்தியன் ரோட் காங்கிரஸ். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜேகார் கமிட்டி சில சஜஷன் கொடுப்பாங்க. அவங்க கொண்டு வந்ததுதான் இந்தியன் ரோட் காங்கிரஸ். அதாவது ஐஆர்சின்னு சொல்ற ஷார்ட் சொல்லுவாங்கன்னா ஐஆர்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஷார்ட்டா வந்து ஐஆர்சி, இந்தியன் ரோட் காங்கிரஸ். இது எப்போ வந்துச்சு அப்படின்னா ஏப்ரல் 1934 எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ ஜேகார் கமிட்டி 1927. அந்த ஜேகார் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி என்ன ஆச்சு, நம்ம ஐஆர்சி ஃபார்ம் பண்ணாங்க, இந்தியன் ரோட் காங்கிரஸ். எதுக்காக அப்படின்னா ரோடுக்காக தான். ஓகேவா? எப்போ அப்படின்னா ஏப்ரல் 1934. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாக்பூர் பிளான். ஓகேவா? இந்தியன் ரோட் என்ன பண்ணாங்க 1934. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோடுக்கு டெவலப்மெண்ட் இருக்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு 20 இயர் பிளான் ஜென்ரேட் பண்ணுவாங்க. 20 வருஷம் பிளான் பண்ணது என்ன பண்ணுவாங்க, பிளானை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அப்படி ஆரம்பிச்ச பிளானோட ஃபர்ஸ்ட் பிளான் தான் நாக்பூர் பிளான். ஓகேவா? அப்படி ஆரம்பிச்ச பிளான் என்னது, நாக்பூர் பிளான். நாக்பூர் பிளான்ங்கிறது நாக்பூர்ல ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த பிளான். நாக்பூர் பிளான் வச்சுட்டாங்க. பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு ஜென்ரேட் பண்ணுவாங்க. 20 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணி இந்த பிளானை கொண்டு வருவாங்க. 20 இயர் பிளானா இதை ஃபார்ம் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ எப்போ அப்படின்னா 1943ல இருந்து 1963 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த பிளானை அவங்க ஓகே பண்ணுவாங்க. 20 இயர்ஸ்க்குள்ள நம்ம ரோடு போலாம்னு சொல்லி பிளானை ஓகே பண்ணுவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா 2 இயர்ஸ் முன்னாடியே ஒர்க் முடிஞ்சிடும். ஓகேவா? 1943ல ஆரம்பிச்சு 63ல முடிக்க வேண்டியதை 61லயே 2 இயர்ஸ் பிஃபோர் என்ன பண்ணுவாங்க, பிளானும் ஒர்க் முடிச்சுவாங்க. ஓகேவா? ஸோ அதோட ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிடும். புரியுதா? ஒர்க் என்ன ஆகும், சீக்கிரமாவே முடிஞ்சிடும். 1961ல ஒர்க் என்ன ஆகும், கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இயர் 1940 இருந்து 61. ஓகேவா? 63 கால்குலேட் பண்ணிருப்பாங்க. 61ல ஒர்க் என்ன ஆயிரும், முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான். அடுத்து செகண்ட் 20 இயர் பிளான் வந்து பாம்பே பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் வந்து என்னது, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாக்பூர், ரெண்டாவது வந்து பாம்பே பிளான். இது எப்போ சார் அப்படின்னா அந்த பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகேவா? எப்போ முடியுது, 1961ல முடியுதா? ஸோ அடுத்து எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 1961 இருந்து. இது செகண்ட். ஓகேவா? இது செகண்ட் 20 இயர் பிளான். செகண்ட் 20 இயர் பிளான் 61 to 81. 1961 to 1981 வந்து என்னது, செகண்ட் 20 இயர் பிளானை கொண்டு வராங்க. 61 இருந்து 81. ஓகேவா? இதோட செகண்ட் 20 இயர் பிளான் நம்ம சொல்றோம். ஸோ செகண்ட் 20 இயர் பிளான்னா 61 இருந்து 81. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பிளான் வந்து லக்னோ பிளான். இது வந்து தேர்ட் 20 இயர் பிளான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நாக்பூர் பிளான், ரெண்டாவது பாம்பே பிளான், மூணாவது வந்து என்னது லக்னோ பிளான். இது வந்து என்னது தேர்ட் 20 இயர் பிளான். தேர்ட் 20 இயர் பிளான், அதாவது மூணாவது 20 வருஷ பிளான். ஓகேவா? ஸோ எப்போ பண்ணா 1981 இருந்து 2001. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட் 20 இயர் பிளான், இது வந்து தேர்ட் 20 இயர் பிளான். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ல கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் நாக்பூர், ரெண்டாவது 20 இயர் பாம்பே, மூணாவது வந்து லக்னோ பிளான் நம்ம சொல்றோம். ஓகே. If they are provided with a hard payment course, such a road is called. என்னன்னா ரோடுக்கு மேல என்ன ப்ரொவைட் பண்றோம், ஹார்ட் பேமெண்ட் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணா அது பேர் என்ன அப்படின்னா பேவ்டு ரோட்ஸ். அது பேர் என்னது, பேவ்டு ரோட்ஸ். என்ன சொல்றோம்னா ரோட் விச் ஆர் நாட் ப்ரொவைடட். ஓகேவா? நாட் ப்ரொவைடட் ஹார்ட் கோர்ஸ் ஆஃப்
அட்லீஸ்ட் WBM ஓகேவா, வாட்டர் பார்ன் மெக்கானிசம் ரோட்ல லேயர்ல நம்ம வந்து ஹார்ட் சர்ஃபேஸ் கொடுக்கல அப்படின்னா அது வந்து அன்பேவ்டு ரோடு. ஓகேவா, புரியுதா? ரோடு விச் ஆர் நாட் ப்ரொவைடட், கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். ப்ரொவைடடா நாட் ப்ரொவைடடா? ஸோ நாட் ப்ரொவைடட் இருக்கு, நாட்டுங்கிற வார்த்தை வந்ததுனால அது வந்து அன்பேவ்டு ரோடு. ஸோ ப்ரொவைடர் கொடுத்தாங்கன்னா அது வந்து பேவ்டு ரோட்ஸ். Dash will transmit the wheel load thrust to the lower layer, grain to grain transfer to the points of the contact in the granular structure. என்ன ஆகுது அப்படின்னா வீல் லோடு, ஒரு வீல் அது ஒரு வெஹிக்கிள் போகுது அப்படின்னா அந்த வீல் லோடு என்ன ஆகும், கீழே டிரான்ஸ்ஃபர் ஆகும். கீழே என்ன ஆகும், ஒரு வீலோட லோடு என்ன ஆகும், கீழே ரோட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும் லோயர் லேயருக்கு. கிரைன் டு கிரைன் டிரான்ஸ்ஃபர் எதில் அப்படின்னா, கிரைன் டு கிரைன்னா ஒவ்வொரு பார்ட்டிகல் டு பார்ட்டிகல் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி டிரான்ஸ்ஃபர் பேர் வந்து ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்லாம் இந்த மாதிரி நடக்கும். இது நடக்கும், ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் நடக்கும், நமக்கு கிரைன் டு கிரைன் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஓகேவா? ஸோ பேமெண்ட் ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் என்ன ஆகும், தார் ரோடு இருக்குல்ல, தார் ரோடு தான் ஃபிளெக்சிபிள் பேமெண்ட். ரிஜிட் பேமெண்ட்னா சிமெண்ட் ரோடு. ஓகேவா? Dash have sufficient flexural strength to transmit the wheel load stress. ஓகேவா? இது என்ன பாத்தீங்கன்னா ஃபிளெக்சுரல் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல பாருங்க, dash have sufficient flexural strength to transmit the wheel load stress to wide area below. ஓகேவா? ஃபிளெக்சுரல் என்ன ஆகுது, கீழே டிரான்ஸ்மிட் ஆகுது, வீல் லோட கீழே டிரான்ஸ்மிட் ஆகுது. எந்த பேமெண்ட்ல வைட் ஏரியாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா ரிஜிட் பேமெண்ட். ஸோ கிரைன் டு கிரைன்னா ஃபிளெக்சிபிள் பேமெண்ட். ஓகேவா? வைட் ஏரியாக்கு போறது ரிஜிட் பேமெண்ட். ஓகேவா? Then next, deformation in the subgrade is transferred to the upper layer. ஓகேவா? என்னன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, என்ன ஆகுது, சப்கிரேட். நமக்கு தெரியும் சர்ஃபேஸ், பேஸ், சப்பேஸ், சப்கிரேட் இருக்கு. டிஃபார்மேஷன் ஆஃப் சப்கிரேட் டிரான்ஸ்ஃபர் டு தி அப்பர் லேயர். ஸோ அப்பர் லேயர்ல இருந்து என்னது, டிஃபார்மேஷனாக கீழே போறது வந்து எதுல நடக்கும் அப்படின்னா ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் தான் நடக்கும். ரிஜிட் பேமெண்ட் நடக்காது, அது வந்து ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்ல தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ டெய்லி கவனிங்க, உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எம்இடபிள்யூஎஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ எம்இடபிள்யூஎஸ் உங்களுக்கு இப்போ படிச்சாலும் படிக்க முடியும். சிவில், மெக்கு, ட்ரிபிள் எல்லாமே கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ சிவில் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா டிப்ளமோவும் இருக்கு, பிஇயும் இருக்கு. ஸோ இன்னும் 60-75 டேஸ் இருக்கு, உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால் படிக்க முடியும். ஸோ கிளாஸஸ் சேரணும் சார், இல்லை டெஸ்ட் போட்டு போகலாம். அட்லீஸ்ட் கிளாஸ் முடிச்சிட்டேன் சார், டெஸ்ட்லாம் போடுவோம், இல்லை கிளாஸ் வாங்கிக்கலாம், நம்மகிட்ட மெட்டீரியலும் இருக்கு. ஓகேவா? ஸோ சேரணும் அப்படின்னா 77081 97281 இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணா கிளாஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா? டெஸ்ட் கேட்டுக்கலாம், டெஸ்ட் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? டெஸ்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 50 டெஸ்ட் இருக்கு, ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேவா? 50 டெஸ்ட் அப்படின்னா 1000 rupees தான் போட்டிருக்கோம். டெஸ்ட் நீங்க சேர்ந்துக்கலாம், பிளஸ் மெட்டீரியல் நீங்க என்ன பண்ணலாம், படிக்கிறதுக்கு வாங்கிக்கலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஜேடி எக்ஸாமுக்கும் உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.